செலவை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் முறையை மீண்டும் நிலைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கடிதத்தை ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விரிவான கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை பூர்த்தி செய்து அதற்கான அனுமதியை வழங்குவதற்கு நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கடந்த 27ஆம் தேதி நடவடிக்கை எடுத்திருந்தது. அதற்கமைய இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதாக 695 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்தன. இதற்கு முன்னதாக கடந்த 13ஆம் தேதி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோரின் கையொப்பங்களுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. அக்கடிதத்தில் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் முன் நிபந்தனையாக செலவை ஈடு செய்யும் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலை நிர்ணய முறையை மீண்டும் நிலைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் மானியங்கள் உள்ளிட்ட பிற நிவாரண நடவடிக்கைகள் 100 பில்லியன் ரூபாய் எல்லைக்கு உட்பட்டது என்றும் அது செப்டம்பர் மாத இறுதிக்குள் செலுத்தப்பட்டு முடிக்கப்படும் என்றும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் திட்டத்தின் கீழ் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுக்க அரசாங்கம் முழுமையாக அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். வருமானம் சார்ந்த நிதி ஸ்திரத்தன்மை, வலுவான சமூக பாதுகாப்பு வலையை நடைமுறைப்படுத்தல், நிதித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் செலவை ஈடு செய்யும் எரிசக்தி விலை நிர்ணயம், அரச கடன் நிலை பேராண்மை, விலை ஸ்திரத்தன்மையை பேணுதல், பரிமாற்ற வீதங்களில் அதிக நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய அந்நிய செலவாணி கையிருப்பை கட்டியெழுப்புதல், நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை மற்றும் ஊழல் அபாயங்களை தடுப்பதற்கான உயர்மட்ட கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் இலங்கையின் வளர்ச்சி திறனை விரிவுபடுத்துதல் என்பன அரசாங்கத்தின் நோக்கம் என அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.